சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி என்னை வந்து இங்கே இன்வைட் பண்ணி உங்கள் எல்லோரும் முன்னே எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீதேவி மேம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்ல, எனக்கு உங்கள் எல்லாத்தையும் பார்த்தது வாயில் வார்த்தையே வர முடியும், கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்கண்ணே. எப்படி சொல்ல, இதை ஏன் நான் காமிச்சேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சாதிச்சு நிற்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அதை போட்டு காமிச்சேன். நான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்கேயே நின்றுருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அங்கேயே நான் நின்றுருப்பேன், அதுக்கு மேலே வந்திருக்க மாட்டேன். அதை தாண்டி நான் பாசிட்டிவை பார்த்தேன். நெகட்டிவை தாண்டி 1000 பேர் நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுதாங்க, நம்ம ஏம்ல அதை பார்க்காம நெகட்டிவை பார்க்கோம் சொல்லுங்கள். இதே தான் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் குறையும் சொல்லுவாங்க, நிறையும் சொல்லுவாங்க. நமக்கு எது சரின்னு படுதோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி எடுத்ததான் இது. நீங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் ஒரு சில நிமிஷம்தான், அதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை தாண்டி நான் வரணும்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். நீங்களாம் கேட்கலாம், அப்படி என்ன வந்த வீடியோ தான் நான் உடச்சி என்ன பண்ணேன்னு அப்படிதான் நினைக்கிய காமிக்கேனே. கவலைப்படாதீங்க, ரொம்ப வளவள கொலகொலாம் பேச மாட்டேன். நம்ம டேரக்டாக விஷயத்துக்கு போயிடுவோமா? போயிடலாம். பெறலாமா? போயிடலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சத்தத்தையும் நம்ம சாப்பிட்லையே, யாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கே சாப்பிட விடுதிய, எல்லோரும் வளவளன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிய. பேருவோனே சீக்கிரம். சரி, மெயினே நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதை பார்த்தா தான் நமக்கு வாய்ஸே வரும். அந்த ஃபோனை மட்டும் வாங்கிக்கிடுதேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி எங்களை மாதிரி திருநங்கைகளை பெருமைப்படுத்துறதுல வந்துட்டு ஒரு சில ஸ்டேஜ் வாய்ப்புகள் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப கிராட்டிடியூடோடு நான் தேங்க் பண்ணுறேன் டாக்டர் தேவ் அண்ட் ஸ்ரீதேவி மேம். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா நாங்களும் பெரிய லெவலில் வருவோம் அப்படின்றது வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த அவார்டு வந்து நான் யாருக்கு டெடிகேஷன் பண்ணுறேன்னா, என்னோட மூதாதையர் திருநங்கைகள். அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்டேஜ் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எவ்வளவோ அவமானங்கள், இந்த ப்ரிவிலேஜே இல்லாத காலகட்டத்தில் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இந்த அவார்ட் ஐ டெடிகேட்டட் டு மை எல்டர்லி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு ஒரு ஆளாக நிற்க வச்சு ஸ்ரீதேவி மேடம் சார் எனக்கு அவார்டு கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பேச வராது, அதனால் என் கணவரை கூப்பிட்றேன், அவருக்கு நல்லா பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருது வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன இந்த அம்மா கொஞ்சம் சீக்கிரம் அமைச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அம்மா மாத்திரை போடணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்திருக்காங்க. அவங்க மாத்திரை போட்டு சாப்பிட்ணும். இது டைம் ரொம்ப இதுவாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம். இந்த விருது வாங்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம தேவ் சாருக்கும் ஸ்ரீதேவி மேடத்துக்கும் எங்களுடைய நன்றி. இருக்குன்னு அழைப்பு எடுத்திருந்தாங்க, அது கரெக்டாக வந்தால் நாங்களும் இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. So thank you so much for this award. I should really thank and congratulations to the AVC Women Vendor Award for the 3rd edition. More to go, Sridevi and Devanand. So congratulations, special congratulations for the pickleball. It's a beautiful initiative, and especially Women's League. So congratulations for that. More to go. And thanks for choosing me for this award. Thanks to the juries. And also congratulations to all the awardees. Wishing you all success. So எல்லாருமே அவங்களோட டார்க் டேஸை பேச மாட்டாங்க, பட் ஸ்ரீதேவி பேசினாங்க. And I'm so proud that she is bringing up other ladies to the limelight. So thank you so much. இங்கே யார் உட்காந்துருங்கன்னு தெரியல, லைட்டிங் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஸ்டேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா ஸ்டேஜில் வரப்போகிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் தான் இன்றைக்கி ஸ்டேஜில் வரப்போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவார்டு ஒருத்தரோட இன்றைக்கி அவார்டு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்பு பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேவானந்தம் சார் பற்றி எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒரே வயிற்றில் பிறக்காத ஒரு அண்ணன் தம்பிங்க. எனக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அவர் சொன்னார்னா கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுங்கிறது வந்து, அதுவும் இந்த மகளிருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை வந்து 2011 முத வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி சிஎம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சில பேர் இங்கே உட்காந்துருப்பீங்க, அவார்டு வாங்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அது மாதிரி தான் நானும் அந்த மேடையில் உட்காந்துருந்தேன், அந்த ஹாலில் உட்காந்துருந்தேன். அவங்க கூப்பிடும்போது என்னோடய பேர் சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். ஒரு 60 வீடு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிராமம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, ஒரு டீ கடை கூட கிடையாது.
ஆனால் அந்த கிராமத்துலேருந்து இன்றைக்கி ஒரு சிஎம் கையில் அவார்டு வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோடு போனேன். ஆனால் எப்படி மேடைக்கு ஏறினேன், எப்படி கீழே வந்தேன், மறுபடியும் எப்படி சென்னைக்கு வந்தேன்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு இது. ஆனால் அன்றைக்கி தான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த அவார்டு இப்போ நம்ம நேர்மையாக இருந்ததுக்கு, நம்ம பிஸ்னஸ் பண்ணதுக்காக, அதுக்காக தான். ஆனால் இனிமேல் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்ண போகிறோமோ அதுக்காக முன்னாடியே கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவார்டோடைய வேல்யூவே எனக்கு புரிஞ்சுது, நம்ம குடும்பம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டும் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு வச்சு ஆனந்த் சார் வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வச்சு அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே அந்த பரேடு வச்சு கூப்பிட்டு போய் அந்த அவார்டு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம பார்லிமெண்ட்டில் 2 டைம் பிரசிடென்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பெருமைக்காக நான் சொல்லலை, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டோம்னா இந்த உலகம் கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக சப்போர்ட் அனுப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி மகளிர் தினம் அதுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க மேடம். வந்து நான் ஆக்சுவலாக வரும்போது நினச்சேன் அவங்க யூஎஸ்லேருந்து இல்லை யூகேலேருந்து வந்திருக்காங்க, தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு அந்த வார்த்தையை, அதாவது ஒரு பெண், ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் சப்போர்ட் இருந்தது, நல்ல ஆணுடைய சப்போர்ட். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம். ஒரு ஆணோடைய சப்போர்ட் இருந்ததுன்னா ஒரு பெண் இன்னும் உயரத்துக்கு அடைய முடியுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி வேளாங்கண்ணி குழுமம் வந்து தேவானந்த் சார் ஃபேமிலி வந்து உண்மையிலே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வேலைக்கு மத்தியில், ஒரு பயங்கர பிஸின்னு தெரியும், இவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் என்ன கூப்பிட்டு பாராட்டினா நம்ம, ஏன்னா நாங்கள் எல்லாருமே எங்களை கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் பாராட்டினால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளும் மகளிரை வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான ஒரு அவார்டு நிகழ்வு நடக்குது. இன்றைக்கி இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கோம் அத்தனை பேரும், அவார்டு வாங்குறதுக்கு மேலே வர்றவங்க அத்தனை பேரும், உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சாதனை. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்தியா லெவலில் நீங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடக்குது. சும்மா ஏதோ வந்து அவார்டு கொடுக்குறாங்க, நம்ம பண்ணதுக்காக பாராட்டுறாங்க அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை அத்தனை பேரும் நீங்கள் அடையணும்னு சொல்லி மனதார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.